Hello students, welcome back to our channel Smart Stitch Fashion. இது நம்மளோட free brooch class ஓட just ஒரு information video தான் இது. இந்த வீடியோவில் நான் வந்து பேக் பண்ணுறப்போ சேம் டைம் உங்களுக்கு வந்து நம்மளோட பேக்கிங் எப்படி போகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து நம்ம ஃப்ளார் சீக்வன்ஸ் அண்ட் லீஃப் சீக்வன்ஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கான பேக்கிங் வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற டெய்லரிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஆரி ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரூச் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களால் தான் எங்களால் இந்த அளவுக்கு பண்ண முடியுது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ஒவ்வொன்றுமே எங்களுக்கு இன்னமும் தேவை. நிறைய பேர் எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கல, வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டதுனால மட்டும்தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு இப்போ வந்து சிம்பிளாக சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் இது வந்து எங்கேருந்து நாங்கள் வாங்குகிறோன்னா சென்னையிலேருந்து, அதுவும் ஹோல்சேலில் தான் வாங்குகிறோம். வாங்கி உங்களுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நிறைய வேணும், இன்னும் நிறைய வேணும்னா கூட நீங்கள் வந்து எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நிறைய அமௌண்ட்டுக்கு இப்போ வந்து ஸ்டாக்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கும் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கேட்டலாக் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் இருக்குது. நான் உங்களுக்கு அதோட நம்பர் கொடுக்குறேன். மெட்டீரியல்ஸ் வேணும்னா அதற்கு கேட்டலாக்கு நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம பொங்கல் ஆஃபர் சேலாக, பிக் ஆஃபர் சேலாக நம்ம கொடுத்துருந்தோம். பஞ்சிங் மிஷின், பஞ்சிங் மிஷின், பீட்ஸ், அது கூடவே பின் நிறைய பேர் வாங்கினீங்க. நிறைய ஆர்டர்ஸ் வந்திருந்து. நான் வந்து ஃபஸ்ட்டு லிமிட்டட் ஸ்டாக்ஸ் பண்ணியிருந்தேன். ரெண்டாவது கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே நான் வாங்கி பார்சல் கொரியர் அனுப்பிட்டேன். மோஸ்ட்டாக 90% பார்சல் அனுப்பி அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப உங்களோட சந்தோஷத்தோட நான் கொரியர் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி உங்களோட பேக்கிங் ரெடி ஆகிடுச்சு, கொரியர் அனுப்பிட்டேன், ட்ராக்கிங் ஐடினா இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு கொடுத்த ரிப்ளை எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்து. அவங்க வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக, நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேம், இந்த மாதிரி ஒரு திங்ஸை நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களோட அந்த ரிப்ளையை பார்க்கும்போது எனக்குமே ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் அந்த ரேட்டுக்கு இல்லை, இன்றைக்கு வரைக்குமே இல்லை. மீஷோவில் பாருங்கள், ஃப்ளிப்கார்ட், அமேசான், எங்கே வேணாலுமே பாருங்கள், இந்த அமௌண்ட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதுவும் அதை விட கம்மியான ரேட்டில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கூடவே நம்ம வந்து பீட்ஸ், பின் எல்லாமே சேர்த்து வச்சு வேறு கொடுத்தோம். எங்கே நார்மலாக பீட்ஸ் பஞ்சிங் மிஷின்லாம் வாங்கினா மிஷின் தனியாக வாங்குவாங்க, பீட்ஸ் தனியாக வாங்கணும், பின் தனியாக வாங்கணும். டோட்டலாக ஒரு 1000 rupees கிட்ட. நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு மிஷின் வாங்கினேன். மோர் தென் 1000 rupees எனக்கு ஆயிடுச்சு அந்த டைமில். கிட்டத்தட்ட 4 years பிஃபோர். அந்த டைம்லேயே 1000 above கொடுத்து வாங்கினேன். ஆனால் இந்த டைமில் அந்த கம்மியாக உங்களுக்கு கொடுக்க முடியக்கூடிய அளவுக்கு கரெக்டான இடத்துல அந்த ஆர்டர்ஸையும் எடுத்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு சேர்க்குறதுக்கு எனக்குமே ஒரு சான்ஸ் கிடச்சி, அந்த சான்ஸை வந்து உங்களால் மட்டும்தான் கிடச்சி. அதனால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தேங்க் பண்ணுறேன். இப்போ கூட இன்னுமே எனக்கு வந்து அந்த ஆஃபர் சேலில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக ரெஃபர் பண்ணி கேட்குறாங்க. என்னோடய பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கேட்குறாங்க, கிடைக்குமா மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அதை பற்றி அப்டேட் சொல்கிறேன். அதுபோல் அந்த பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் அதை வச்சுக்கோங்க. நான் உங்களுக்காக சூப்பராக எப்படி அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே வீடியோ போடுறேன். இன்னுமே பேக்கிங் ஒர்க் எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. மோஸ்ட்டாக பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் மட்டும் கேட்டவங்களுக்குலாம் அனுப்பிட்டேன். இந்த மாதிரி சீக்வன்சஸ் இதெல்லாம் கேட்டவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. அவங்களுக்குமே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நாளைக்கு இந்த பார்சலுமே நம்ம அவங்களுக்கு அனுப்பிடுவோம். அதுவுமே நீட்டாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்து போயிடும். நம்ம கொடுக்குற பேக்கிங் எல்லாமே கிளியராக பேக் பண்ணி தான் கொடுக்குறோம். எந்த ஒரு டேமேஜ் ஆகக்கூடாது. ஒருக்காக 2 times அட்ரஸ்லாம் வெரிஃபை பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்டே கேட்டுட்டு தான் நம்ம அவங்களுக்கு அனுப்பி கொடுக்குறோம். ஸோ ப்ராப்பராகவே அவங்களுக்கு போய் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இது மட்டும் இல்லை, எல்லாமே ப்ரூச் விஷயமாக A to Z எல்லாமே எங்கிட்ட மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்டாக்ஸ் வந்து கையில் நிறையவே இருக்குது. நீங்கள் தீர்றதுக்கு முன்னாடி வாங்கிக்கோங்க. அப்படியும் இல்லை இதையும் தாண்டி இன்னும் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து கேளுங்க. எப்படி வேணும் அப்படிங்கிற டிசைன்ஸ் பிக்சர்ஸ் அனுப்பி கொடுத்து கேட்டிங்கன்னா கூட என்னால் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கம்மியான ரேட்டில் வாங்கி தர முடியுமோ நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன். உங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டில் கூட மெட்டீரியல்ஸ் தேவைப்படலாம். ஆனால் நான் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கூட வாங்கி தரலாம். நம்ம இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது கிட்டத்தட்ட கேஜி
கணக்கில் தான் எடுக்கணும். எல்லாமே 1/2 kg 1 kg இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஏன்னா ஹோல்சேல் ஷாப்பு. அங்கே போய் நம்ம வந்து எனக்கு 50 கிராம் கொடுங்க 100 கிராம் கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இப்படி பல்காக தான் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்படி எடுக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து 50 கிராம் வேணும் 10 கிராம் வேணும் இதை தான் நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா நமக்கு அவ்வளோதான் தேவை. ஆனால் வந்து நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இதை எடுத்து பண்ணுறேன். இதுக்காக நான் நிறைய நாள் சென்னைக்கு அலைஞ்சிருக்கிறேன். நிறைய நாள் கடை தேடி போயிருக்கேன். நிறைய கடை பார்த்துருக்கேன். பார்த்தாலும் ப்ரைஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். நமக்கு அஃபோர்டபுளாக இருக்காது. ஸோ நிறைய கடையில் வாங்காமல் ஸ்கிப் பண்ணி கரெக்டான கடையை பார்த்து இப்போ அந்த கடையில் தான் காண்டாக்ட் பண்ணி நான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆரி மெட்டீரியல், ப்ரூச் மெட்டீரியல், டெய்லர் மெட்டீரியல் எது வேணும்னா கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னமும் கிளாத்ஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக அப்கமிங் டேஸில் நம்ம வைக்கலாம்னு நினைக்கிறோம். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அதையும் தெரியப்படுத்துங்க. நெட் ஃபேப்ரிக், காட்டன் ஃபேப்ரிக், இந்த மாதிரி புது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் அதுக்கான ஷாப்புமே நான் சூரத்தில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்குறேன். அதுவுமே கிட்டத்தட்ட பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 மீட்டர்ஸ் மினிமம் ஆர்டர் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நான் தான் போட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி கிளாத் ஃபேப்ரிக்ஸ் இதெல்லாம் ஏதாவது ஃபேப்ரிக்ஸ் வேணும்னா கூட அதை பற்றி சொல்லுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னாலும் எடுக்க முடியும். ஏன்னா என்னோடய ஹேண்ட்லேருந்து தான் இது எல்லாத்துக்குமே நான் வந்து அமௌண்ட் வந்து போடுறேன். கிட்டத்தட்ட நான் வந்து சொன்னேன்னா நிறையா ஸ்டாக் பண்ணியிருக்கேன். கையிலேருந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எதனாலனா அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. சேம் டைம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதே இன்னும் நம்ம வெப்சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணி சீக்கிரமாக நம்ம வெப்சைட்டுமே ரிலீஸ் ஆகணும். வெப்சைட்கான ஒர்க்கும் இன்னொரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி நமக்கான ஒரு வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோன்னா அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து அதை ட்ராக் பண்ணுறதுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு டீம். கூடிய சீக்கிரத்தில் ஒரு வெப்சைட்டோட உங்களுக்கு வந்து இப்போ எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதில் நான் சொல்லித்தரேன். அது மட்டும் இல்லை, நம்மளோட சேனலில் டெய்லரிங், ஆரி, ப்ரூச்சு இப்படின்னு சொல்லி டெய்லரிங் விஷயமாக எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கோம். இதையும் தவிர்த்து இன்னும் நிறையா கிளாஸஸ் சூப்பராக எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ் தைக்கிறது அதை பற்றி நம்ம வந்து சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறோம். அதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கான டைம் இப்போ நான் இந்த பக்கம் இருக்கும்போது தனியாக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் கரெக்டாக எல்லா ஒர்க்கையுமே என்னால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியுதானா இல்லை. இந்த ஸ்டாண்டில் வச்சு பண்ணும்போது எல்லா விஷயத்தையுமே நான் எடுக்கவும் முடியறதில்ல. இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில நெகட்டிவ்ஸ் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்கமிங் டேஸில் அதையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு நிறைய வீடியோஸை கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம வீடியோ போட்டதை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ பார்க்கும்போது ஒரு லைக்கை கொடுத்து பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோஸும் போய் சேரணும். நம்ம இந்த பப்ளிஷ் பண்ணாதான் நம்ம வீடியோஸ்லாம் ஒரு 300-400 வியூஸ் தான் போகுது. அது ஸ்டார்டிங்கில் இவ்வளோ போகிறதே பெரிய விஷயந்தான். ஆனால் இன்னமும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருந்து அப்படின்னா இன்னமும் இதை வந்து வெளியே கொண்டு போக முடியும். உங்களுக்கு ஏற்ற கண்டென்ட்டை நாங்கள் தாரோம். உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும் நிறைய பேர் கேட்டிங்க. டிங்கர்பெல் வீடியோ போட்டிருக்கும் போது கேட்டிங்க, இதே மாதிரி எங்களுக்கு கிளாஸஸ் நிறைய அப்லோட் பண்ணுங்கள், டிங்கர்பெல் வீடியோ ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. எங்களுக்குமே அப்லோட் பண்ண இதெல்லாம் ஆசை தான். ஆனால் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வீடியோ எடுக்கிறது கரெக்டான டைம் இருக்கிறது இல்லை. நம்ம வந்து வீடியோ எடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணணும்னா எனக்கு 1 மணி நேரத்தில் நான் ஸ்டிச் பண்ண வேண்டிய விஷயத்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஸ்டிச் பண்ண வேண்டியது வரும். இன்னும் மொபைலில் ஸ்டோரேஜ் இருக்கிறது இல்லை. இந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் நம்ம கஸ்டமருக்கு நாளைக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி அவசரத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயத்தை அப்கமிங் டேஸில் நாங்கள் சால்வ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு எங்களால் நல்லா பண்ணி நிறையா விஷயத்த கற்றுத்தர முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணுவோம். நிறைய பேர் கேட்டிங்க கிட்ஸ்க்கு பான் கிட்ஸ்க்கு பர்த்டே ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அந்த வீடியோஸ்லாம் கேட்டிங்க. இது தவிர்த்து நாங்களுமே நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம்.
ரெசின் ஆர்ட் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையுமே கற்றுட்ருக்கனால எங்களோட ரொட்டீன்ஸ் ஒர்க்கு எங்களோட லேர்னிங்ஸ் இதையும் தாண்டி வீடியோ வர்றதுக்கு ரொம்பவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கஷ்டமாக இல்லை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இதையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறது ஜஸ்ட் பேக் பண்ணுற நேரத்தில் அப்படியே உங்களுக்கு காட்டி சேம் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் இதை பண்ணுறேன். ஜஸ்ட் எனக்கு தோன்ற விஷயத்தை தான் சொன்னேன். அப்கமிங் டேஸில் நிறைய விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறோம். பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. லாஸ்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மள்ட்ட நிறைய அது பல்க் ஆர்டர்ஸ் இருக்குது. நான் வாங்கின அமௌண்ட்டுக்கே இன்னும் நிறையா என் ஹேண்டில் இருக்குது. நீங்கள் வேணும்னா கேட்லாக் போய் செக் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் எங்கேயுமே இந்த மாதிரிப்பட்ட ப்ரூச் மெட்டீரியல்ஸ் கிடைக்காது. இந்த ரேட்டுக்குமே கிடைக்காது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பேக்கிங் வந்து முடிஞ்சு அனுப்பலை. ஒரு 3 பேருக்கு என்னோடய சைடில் பெண்டிங் இருக்குது. அந்த 3 பேருக்கும் நான் நாளைக்கு கண்டிப்பாக அனுப்பிடுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன ஒரு இதுனாலும் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை கொடுப்பேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். என்னன்னாலும் உடனே வந்து நாங்கள் வந்து ரிப்ளைக்கு அது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் அப்படி ரிப்ளை பண்ணுவோம். கால் பண்ணாலும் உடனே எடுத்து அட்டன் பண்ணுவோம். ஸோ என்ன விஷயம்னாலும் உடனே ஷேர் பண்ணுங்கள். இப்போ கூட நான் இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய ஸ்டாப்லர் சரியில்லை. ஒரு டைமில் நான் ப்ரெஸ் பண்ணிட்டு போகிறத 2 டைம்ஸ் அது எடுக்குது. என்னோடய ஸ்டாப்லர் வாங்கணும். இதுதான் என்னோடய பேக்கிங் வேலை. சின்ன ஒரு கரெக்டாக நம்ம வந்து இதே மாதிரி தான் ப்ரூச் கிட்லாம் அனுப்பும்போது கூட இந்த மாதிரி தான் ஒவ்வொரு திங்ஸையும் பேக் பண்ணி அதை ப்ராப்பராக கவுண்ட் பண்ணி எல்லா திங்ஸும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை செக் பண்ணி வச்சு அனுப்புவோம். அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. சில பேர் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறீங்க, எங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் தரல, இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க, லேட் ஆகுது. மோஸ்ட்டாக நாங்கள் அதை வந்து 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே அனுப்பிடுவோம். அப்படி ஆகும்போது கூட சில பேர் வந்து அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நிறைய ஒர்க்ஸ்க்கு மத்தியில் தான் அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கும் தேவை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.